பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 843வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் ஒரு பெரிய அறிவிப்பு. ஏற்கனவே ட்ரம்ப் ஏற்பாடு செய்த போர்ட் ஆஃப் பீஸ் பிப்ரவரி 19ஆம் தேதி கூடுகிறது. அதில் காசாவினுடைய ரெக்கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி, எப்பொழுது காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவது என்பது பற்றிய விவாதமும் அன்றையிலிருந்து தொடங்கினாலும் தொடங்கும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே நேஷனல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா அவரிடத்தில் ஒரு வருடத்துக்கான பணம் தரப்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பெரும்பாலும் இந்த மாதமே இந்த காசாவினுடைய மறு கட்டுமானம் தொடங்குவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. இதை அறிவித்தவுடன் நெத்தன்யாஹூ பதறி போய்விட்டார். அவருக்கு காசாவில் ஏதாவது நீங்கள் கட்டுமானத்தை தொடங்குகிறீர்கள் என்று சொன்னால், அந்த கட்டுமானங்கள் ஹமாஸுடைய ஆயுதங்களை பறித்த பிறகுதான் நடக்க வேண்டும் என்பது அவனுடைய மிகப்பெரிய, ஹமாஸை பற்றி அவ்வளோ பெரிய பயம். ஒரு 364 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை நீங்கள் நிராயுதபாணியாக ஆக்காமல் கட்டுமானத்தை தொடங்கக்கூடாதுங்கிற அந்த கோரிக்கையோடு இப்பொழுது அவர் உடனேயே வாஷிங்டனுக்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவனுடைய, அதாவது இந்த கூட்டுப்படுகொலை புகழ் இன்டர்நேஷனல் கிரிமினல் நெத்தன்யாஹூவினுடைய நம்மளுடைய அவன் 6வது தடவையாக கிரிமினல் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு, ஒரு போர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவுக்கு சொல்கிறான். இதில் மிகப்பெரிய ஒரு கவலை என்னவென்று சொன்னால், ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைப்பதற்கு முன்னாடியே கட்டுமானத்தை ஆரம்பித்து விடுவார்கள் போல் இருக்கிறது என்ற பயம். அதே போல இன்னொரு அச்சம் என்னவென்று சொன்னால், லெபனானின் வடக்கு பகுதியை இவர்கள் குண்டு போட்டு கொண்டே இருந்தார்கள். அதை கட்டுவதற்கு உலக வங்கி $250 மில்லியன், பிரான்ஸோடைய ஃபினான்சியல் அகாடமின்னு சொல்லக்கூடிய அங்கே உள்ள ஒரு நிதி நிறுவனமும் எல்லாமா சேர்ந்து $360 மில்லியன் அங்கே மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு தருகின்றார்கள். இதில் என்னன்னா, நெத்தன்யாஹூ இடிப்பான், உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் சேர்ந்து அதை கட்டணுங்கிறது மிகப்பெரியதொரு அவலம். ட்ரம்ப் பதவிக்கு வருவதற்கு முன்னால் அறிவித்தது போல நெத்தன்யாஹூவிடமும் பணத்தை வாங்க வேண்டும். அந்த பணத்தை தருவதாக ஒத்துக்கொண்ட நெத்தன்யாஹூ இப்போ எங்களுடைய பொருளாதாரம் மிகவும் சீரழிந்து இருப்பதால், அதாவது அழிந்து இருக்கிறது என்பதை விட சீரழிந்து இருப்பதால் அதை தர முடியாது என்று கெஞ்சி கொண்டு இருப்பதாக தெரிகிறது. நமக்கு இந்த ரீஜனல் டெவலப்மெண்ட்ல 2 விஷயம். ஒன்று ஈரானுக்கு கப்பல்களையும் படைகளையும் அனுப்பாமல் இருந்தால் அமெரிக்காவினுடைய மானம் ஓரளவுக்கு தப்பித்திருக்கும். அதையெல்லாம் அனுப்பிட்டு அங்கே ஒன்றும் செய்ய முடியாமல் பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு சொல்லி அழைத்ததும், இந்த பேச்சுவார்த்தை வருவதற்கு முன்னாடியே கல்ஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய வளைகுடா நாடுகள் அனைத்தையும் நம்மளுடைய அப்பாஸ் அகார்ச்சி என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அகார்ச்சியினுடைய சாதனைகளை இன்றைக்கு இந்து பத்திரிகை தனியாக அவருடைய சாதனைகளை பற்றி ஒரு பெரிய கட்டுரையை வெளியிட வேண்டிய அளவுக்கு அவர் அவ்வளவு சாதுரியமாக இது அத்தனையும் கையகப்படுத்தி இருக்கிறார். பேச்சுவார்த்தையில் எல்லா நாடுகளையும் அவர் ஒன்றா சேர்த்துட்டார். உங்களுக்கு மன்னராட்சி, மடைய ஆட்சி எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு எதிராக திருப்புவதில், குறைந்தபட்சம் எங்களுடைய தளங்களை நீங்கள் பயன்படுத்த முடியாது என்பது திருப்புவதில் மிகப்பெரியதொரு வெற்றியை கண்டார். ஆக அவருடைய திறமையினால் எந்த விட்டு கொடுப்பும் இல்லாமல் பேச்சுவார்த்தை போனாங்க. ஒரே ஒரு எக்ரிமெண்ட் தான், நேற்று நான் சொன்ன மாதிரி மீண்டும் பேசுவோம், அதில் மட்டும்தான் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேற அமெரிக்காவினுடைய எந்த நிபந்தனையும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த அணு ஆயுத சக்தியை நீ பெறக்கூடாதுன்னா நீ யாரிடா அதை கேட்கறதுக்கு? நாங்கள் எல்லாம் செய்யத்தான் செய்வோம், உன்னுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் அதை சுற்றி வளைச்சு பார்த்தா அந்த பேச்சுவார்த்தையில் எந்த புண்ணியமும் இல்லை. அமெரிக்கா தன்னை அவமானத்திலிருந்து காப்பாற்றி கொள்வதற்கு அது முடியுதா?
தன்னை அவமானத்திலிருந்து காப்பாற்றி கொள்ள முடிகிறதான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பிறகு நேற்று ஒரு பெரிய டிப்ளமசி இன்னைக்கும் ஹூத்திஸ் அறிவிச்சிருக்கிறார்கள், நாங்கள் இஸ்ரேலை எந்த நேரம் வேண்டுமானாலும் தாக்குவோம்னு. இப்போ இஸ்ரேலுடைய ஹூத்திஸோட தாக்குதலால் தான் இஸ்ரேல் இதற்கு முன்னால் ஒரு வருடமாக இல்லை, ஒரு 6 மாசமாக ரொம்ப கஷ்டப்பட்டது. கடைசி 6 மாசம் வச்சு நிறைய காய்ச்சினாங்க. இப்போ அவன் தாக்குவேங்கிறான். அவனுடைய டிசிஷனை அமெரிக்காவோ ஈரானோ இப்போ தடுக்க முடியாது. அதனால் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இராணுவ நோக்கர்கள் அது ஈரான் தான் தன்னுடைய கைகளில் ஒன்றான ஹூத்திஸை இயக்குகிறது. நீ இங்கே வந்து எங்களை அடிப்பேன்னா அதுக்கு முன்னாடி இஸ்ரேலை நாங்கள் அடிக்காட்டாலும் வேற அடிக்க ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று. அப்போ இந்த மீண்டும் மீண்டும் ஹூத்திஸோட அறிவிப்பு நேற்று சனாவில் நடந்த, அதாவது யமனுடைய தலைநகரில் நடந்த மிகப்பெரியதொரு ஊர்வலம் ஃபார் த சாலிடாரிட்டி ஆஃப் பாலஸ்தீனியன், பாலஸ்தீன மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த ஊர்வலம் பெரிய அளவில் ஒரு பாதிப்பை நத்தியானுக்கு மேல், போர்க்குற்றவாளி நத்தியானுக்கு மேலே ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் ஓடி போகிறோம். அடுத்தது இந்த எபிசன் ஃபைலு ஆக கேவலமாக இருக்கு, வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு பெரிய இது. இதில் உலகத்தில் உள்ள பல தலைவர்கள் பேர் அனாவசியமாக சேர்க்கப்படுகிறது, சில பொய்களும் சேர்த்து சொல்லப்படுகிறது. அதனால் அந்த பொய்களில் ரொம்ப ஜீரணிக்க முடியாத பொய்கள்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தகவல் வந்தவுடனே அதை முழுமையாக போடுவோம். இதில் எல்லா நாட்டு தலைவர்களும் போனாங்கிறத விட எல்லா நாட்டிலும் இருந்து குழந்தைகள், பெண் குழந்தைகள் கடத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பது மறைக்கப்படுகிற ஒரு செய்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது. எல்லா நாட்டில் இருந்தும் குழந்தைகள் திடீர்னு காணாமல் போகிறதும், அங்கே போய் வளர்க்குறதும், பிறகு இவர்களுக்கு தீனியாக பயன்படுத்துவதும் நடந்திருக்கிறது. அதில் இப்போ நத்தியானுவுக்கு என்ன கவலைன்னா, மொசாது எபிசனை வந்து ட்ரெயின் பண்ணிருக்கு. அது இதுக்கு முன்னால் இருந்த, அதாவது நத்தியானுவுக்கு முன்னாடி இருந்த எஹுத் பாரக்குடைய காலகட்டத்தில் எக்கச்சக்கமாக பணமும் இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறது. அவன் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புகளுக்கு நான் பணம் தருவேன் என்று சொல்லி அதனால மொசாத் அவனை ட்ரெயின் பண்ணி மொசாத் ஏஜெண்டாக பயன்படுத்தணும்னு போய் இப்போ மொசாது அவன் இல்லை அவன் எங்கால் இல்லைன்னு நத்தியானு ஒரு 3 நாளாக அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கான். போர்க்குற்றவாளி நத்தியானு எங்களுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நத்தியானுவும் டான்ஸ் ஆட போயிருந்ததில் ஒரு ஆளுங்கிறத எஹுத் பாரக்கு தெளிவாக வைத்திருக்கிறார். அப்போ அது வெளியில் வர்றதுனால அவன் எங்கால் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது இப்போ இந்த ப்ளூ ஃபிலிம் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்கல்ல, அதனால இப்போ எபிசன் ஃபைல் தான் ஓடுது எல்லாத்துலேயும். அது அந்த ப்ளூ ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு அரசியல் இதையும் பேசிக்கிட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் அதில் எப்படி ஏமாந்துங்கிறதோட நம்ம நிறுத்திக்குவோம். அந்த எபிசன் ஃபைல்ஸுக்குள்ளால போகிறதுக்கு நேரம் இல்லை. என்னன்னா, அமெரிக்கா வந்து அடிக்கடி பெண்கள் உரிமையை பற்றி பேசும், குழந்தைகள் உரிமையெல்லாம் பற்றி பேசும். ஆனால் இங்கே பலியிடாக்கப்பட்டதெல்லாம் பெண்களும் குழந்தைகளும் தான். குறிப்பாக ஆர்ஃபன்ஸ், தாய் தந்தையர்கள் இல்லாமல் தெருவீதியில் இருந்த குழந்தைகள், நம்ம மிஸ்ஸிங்னு சொல்லுவோம். அதெல்லாம் எங்கே போயிருக்குன்னா எபிசனுடைய கைகளுக்கு போயிருக்கிறது. அவன் ஒரு விளையாட்டு விளையாடிருக்கான், அப்புறம் அவனை கொன்னுருவாங்கன்னு அவனுக்கு தெரியும், ஜெயிலில் பிடிச்சி போட்டு கொலை செய்துட்டாங்க. இப்போ இவங்க சொல்கிறதான் நமக்கு செய்தி. அதில் என்னன்னா, நம்ம ஊடகங்கள் எல்லாம் நிறைய பழைய கட்டிங்கெல்லாம் எடுத்துட்டான், பழைய இதில் எடுத்து எல்லாமே எபிசன் ஃபைலில் இருந்து இவன் நேரே தோண்டி எடுத்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு விஷயம் பாருங்க, எபிசன் ஃபைலுடைய உண்மைகள் வெளியில் வராது. ஏன்னா நன்றாக தணிக்கை செய்யப்பட்ட பிறகுதான் அந்த ஃபைல் எல்லாம் வெளியில் இடப்பட்டிருக்கிறது. அதனால் அது வந்து எல்லா தலைவர்களையும் காப்பாற்றக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஆனாலும் இந்த பாவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் உண்டு பற்றியல்ல, அது எப்படி மக்களை வந்து சேர்ந்துருங்கிறது, அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்க வேண்டும். இப்போ இந்த ஆக்கிரமிப்புக்கு பணம் கொடுத்ததும் எபிசன் இருக்கிறான். அதில் அவன் என்ன செய்யறான், இந்த ஜூவிஷ் ஃபண்டு, நம்ம இதை ஆப்கானிஸ்தான் பாலஸ்தீன் முஸ்லீம்கள் அகதிகளான வரலாறுல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கான்.
ஜூயிஷ் ஃபண்டு தான் ஆரம்ப காலத்தில் ஜியோனிசத்தை வளர்ப்பதற்கு 1886களில் தியோடர் ஹெசல் தொடங்கினது. அதில் ஒரு பகுதியை கொடுத்தான், பாலஸ்தீனில் ஒரு பகுதியை விலகிட்டாருங்கன்னு கேட்டது. அது நம்ம கலீஃபா முடியாதுன்னு சொன்னது எல்லாம் நம்ம ஏற்கனவே வரலாற்றை சொல்லிட்டோம். இந்த ஜூயிஷ் ஃபண்டுக்கு இவன் இன்னும் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். யார்? எபிசன் வந்து உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் பணம் கொடுத்துருக்கான். அதுக்கு பணம் கலெக்ட் பண்ணியிருக்கான். அடுத்தால இந்த எபிசன் வந்து இஸ்ரேலுக்கு வியாபார உலகம் முழுவதும் ஏற்பாடு பண்ணதா சொல்றாங்க. அவன் என்ன வியாபாரத்தை ஏற்பாடு பண்ணுவாங்கிறது இப்போ பொதுமக்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த செக்ஸ் ஸ்கேண்டால் அந்த வார்த்தையெல்லாம் போயிட்டு எபிசன் சொன்னால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அது பாமரத்தன்மையை அடைந்திருக்கிறது. அடுத்தது பாரிஸ்லையும் துருக்கியினுடைய தலைநகர் அன்காராலையும் துனிசாவிலும் நேற்று மிகப்பெரிய ஊர்வலங்கள் நடந்திருக்கிறது. அந்த ஊர்வலத்தில் எல்லாம் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இப்பொழுதும் இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய கொலையை அவர்கள் மிகப்பெரிய அளவில் கண்டித்திருக்கிறார்கள். இனிமேல் நம்ம என்ன பார்க்க வேண்டிய மிகப்பெரிய செய்தி என்னன்னா, மனசை தொடுவது 20 மெடிட்டரேனியன் போர்ட்டுகளில் வேலை செய்யக்கூடிய, அதாவது மத்திய திரைக்கடலை சுற்றி இருக்கக்கூடிய 20 துறைமுகங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறோம் என அறிவித்து வேலை நிறுத்தத்தை தொடங்கிட்டார். இந்த வேலை நிறுத்தம் எதுக்காகனா, நாங்கள் we are not working for genocide. அதாவது கொண்டு வரக்கூடிய கப்பல்களில் பாதி கப்பல்களில் ஏற்றுமதி இறக்குவதும் ஏற்றுவதும் என்னவா இருக்குன்னா இஸ்ரேலுக்கு போகக்கூடிய ஆயுதங்கள். அப்போ இந்த இஸ்ரேலுக்கு போகக்கூடிய ஆயுதங்களை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதில்ல, ஏற்றுமதி செய்வதிலையோ அதை கப்பலில் இருந்து இறக்கையில் வேற கப்பலில் கொண்டு போய் ஏற்றுறையில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய உயர்ந்த லட்சியம் என்னவென்று சொன்னால், we are not working for genocide. நாங்கள் கூட்டுப்படுகொலைகளை செய்யக்கூடியவர்களுக்காக வேலை செய்யவில்லை. அவன் அன்றாடங்காட்சி அவன் அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை கொண்டு தான் குடும்பம் நடத்தணும். அவன்கிட்டையும் ஒரு மாரல் இம்பேக்ட் என்னவா இருக்குன்னு சொன்னால், காசாவில் அப்பாவிகளை கொலை செய்வதற்கு இந்த நமது உழைப்பை பயன்படுத்துகிறார்கள். அதனால் நம்ம பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த வேலையில் ஈடுபடக்கூடாது. எவ்வளோ பெரிய ஒரு சாலிடாரிட்டியை மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது அது காட்டுகிறது. இப்போ பிப்ரவரி 4 யூதர்கள்லாம் சேர்ந்து ஹிட்லர் கொலை செய்ததை கொண்டாடினானோ, இப்போ இவனும் கொலை செய்ததனோட இம்பேக்டை போட்ட உடனே ஹோலோகாஸ்ட் டே எங்கே போச்சுன்னே தெரியல. ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே அதுக்கு பேர். அதாவது ஹிட்லர் செய்த கூட்டுப்படுகொலைகளை நினைவு கூறுவது தான். இதை வச்சு தான் உலகத்தில் அனுதாபத்தை தேடிட்டு இருந்தான். அது இப்போ பெரிய அளவில் அடிபட்டு போச்சு. அடுத்தது நம்ம நேரில் வந்து சிலர் ஆப்கானிஸ்தான் தளம் கொடுத்தது இது பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது சில ஊடகங்கள், மேலை நாட்டு ஊடகங்கள் பொய்யை சொல்லுவதிலே ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கு. உலக அளவில் முஸ்லீம்களை பிரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய வார்த்தை ஷியா சுன்னி. அது இப்போ அடிபட்டு போச்சு. இப்போ ஈரானுடைய சூப்பர் பவர், ஈரான் வந்து தன்னுடைய சக்தியை வளர்த்துக்கிட்டதுனால இப்போ முன்னாடி ஷியா சுன்னி டிஃப்ரென்ஸை பேசிகிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ அவங்க படிச்சுட்டு வந்தெல்லாம் இப்போ புண்ணியப்படலை. பேசுனா சகோதரர் சொன்ன மாதிரி அவன் கூட்டத்தில் இருக்கேன்னா எழுந்திரிச்சு போய் உதப்பாங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதை பெருசாக்கிறதுக்காக ஆப்கானிஸ்தான் இங்கே பாகிஸ்தானில் ஒரு பள்ளிவாசலில் கொண்டு வைப்போம். இது ஷியாக்களில் தொழக்கூடிய பள்ளிவாசலாம். யார்? அமெரிக்கா சொல்லுறது மாதிரி கேட்கலன்னா பாகிஸ்தான் வந்து ஜீவிக்க முடியாது. அதனால் அங்கே ஒரு குண்டு வெடிப்பு. தாலிபான்களை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம நேயர்கள், அது உண்மையான நேயர்களாக இல்லை, ஃபேக் ஐடி தான். அதில் என்னன்னா, ஆல்கிராம்ங்கிற இடத்துல அமெரிக்கா வந்து கட்டி எழுப்புன ஒரு இராணுவ தளம் இருக்குது ஆப்கானிஸ்தானில். அந்த இராணுவ தளத்தில் நாங்கள் பில்லியன் கணக்கில் பணத்தை போட்டுட்டோம். அதனால் அந்த இராணுவ தளத்தை நாங்கள் எடுத்துக்கிடுவோன்னு சொன்ன நேரத்தில் வந்து தாலிபான்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பக்கம் திரும்பினாலே ஒன்று அழிச்சிருவோன்ட்டாங்க. அப்புறம் வரப்போகிறான்ட்டு ஈரானுக்கு போன மாதிரி தான் ஓடி போயிட்டான். அப்புறம் அவன் கட்டின தளத்தையே அவனுக்கு கொடுக்காத தாலிபான்கள் இவங்களை அடிக்க கொடுப்பாங்களா? இல்லை.
ரெண்டாவது ஆரம்பத்தில் ஒரு இதை கிரியேட் பண்ணணும். அதாவது தொடக்க காலத்தில் ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடத்துல அக்டோபர் 7, 2023 முன்னாடி வரைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்து பல விஷயங்கள்ல. ஆனால் அக்டோபர் 7, 2023 பிறகு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தாலிபான்கள்கிட்ட போய் பாலஸ்தீன் பிரச்சனையை நீங்கள் ஏன் கையில் எடுக்கலை அப்படின்னு கேட்டாங்க. அங்கே பெண்களுக்கு உரிமையே கிடையாது, காலில் போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை போய் கேட்டது பெண்கள். யார்கிட்ட? இப்போ இருக்கக்கூடிய தாலிபானோட லீடர்கிட்ட நாங்கள் உங்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க, வாங்க அப்படின்னாங்க. அவர் சற்று எதிர்பாராத ஒரு கேள்வியை கேட்டாங்க. பாலஸ்தீன மக்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, நாம் என்ன செய்வோம் அப்படின்னு. அவர் சொன்னார், அரபு நாடுகள் பார்டரை திறந்தா, நான் அப்போவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்போவும் அது வரலாற்றில் வரையிட்டு காட்டப்பட வேண்டிய முக்கியமான நிகழ்வு. அரபு நாடுகள் பார்டரை திறந்தா நம்ம படைகள் நேரே போய் பாலஸ்தீனத்தில் போரிடுவார்கள். அரபு நாடுகள் பார்டரை இது பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அரபு நாடுகளுக்கு சொன்னார், நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்கள் பார்டர்களை ஓப்பன் பண்ணி நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்யலைன்னா நாங்கள் உடைச்சிட்டு போகக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு இப்போ உடனே உடைச்சிட்டு போக வேண்டியதானு தோணும். ஆனால் அவங்க 20 வருஷம் தொடர்ந்து நடந்த குண்டு வெடிப்புகளுக்கு, தொடர்ந்து நடந்த அழிவுகளை திரும்ப கட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு ஓடைக்கு குறுக்க போன ஒரு டேமை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் உடைச்சிட்டான். எல்லா தண்ணி டேங்கையும் உடைச்சிட்டான். அவங்க தண்ணீரை கொண்டு தான், ஏன்னா மழை அதிகமான பகுதி, தண்ணீரை கொண்டு தான் அந்த தெர்மல் பவர்னு சொல்லக்கூடிய மின்சாரத்தை அவங்க தயார் பண்ணுவாங்க. அந்த பவர் பிளான்ட் எல்லாத்தையும் உடைச்சான். 20 வருஷம் தொடுத்து குண்டு போட்டிருக்கான். 1,29,500 ஆப்கானிஸ்தானில் உள்ள குடிமக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்பமெல்லாம் நம்மகிட்ட ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன தெரியுமா? தாலிபான்கள்லாம் பெரிய தீவிரவாதிகள். முஸ்லீம்களே தாலிபான்களுடைய பேரை சொல்ல பயந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் நம்ம பத்திரிகையிலும் நம்மளுடைய மேடை பேச்சுகளிலும் நம்ம மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவங்க உண்மையான விடுதலை போராளிகள். ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு சக்தி, ஒரு பெரிய ஆக்கிரமிப்பில் அமெரிக்காவுக்கு பின்னாடி 51 நாடுகள் இருக்குது. 51 நாடுகளை சேர்த்து தாக்கி தகர்த்து இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஒன்று செய்தான்? இடையில நான் காணொலியில் சொன்னேன், இடையில ஆப்கானிஸ்தானுக்கு மேலே ஈரான் குண்டு போட்டதுங்கிற மாதிரி ஒரு செய்தியை கிளப்பினானோ. உடனே ஈரான் என்ன செய்யுன்னா, மறுத்தது மட்டும் இல்லை, தாலிபான்களில் 7 பேரை அங்கே வர வச்சு ஒரு வியாபார ஒப்பந்தத்தை போட்டு அனுப்பிச்சு. இப்படி சில பித்தலாட்டங்களை அமெரிக்கா அப்பப்போ செய்து பார்க்கிறது. அதில் ஒன்று தான் இப்போ தளம் தருவோம்னு. ஈரானை தாலிபான்கள் தளம் கொடுக்க மாட்டானோ, ஆனால் அமெரிக்காவை தாக்குவதற்கு போதுமான அளவுக்கு தளத்தை ஈரானுக்கு தருவார்கள் தாலிபான்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். அவங்க அதை பற்றி ரொம்ப கவலைப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு அமெரிக்கா விட்டுட்டு போனது $10 பில்லியன் அளவுக்கு ஆயுதங்களை ஆப்கானிஸ்தானில் போட்டு போனாங்க. இந்த $10 பில்லியன் ஆயுதங்களை வச்சு தான் நம்ம தாலிபான்கள் அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை, பாதுகாப்பு அமைச்சகத்தை கட்டி எழுப்பினாங்க. அதில் பாதிக்கு பாதியை $5 பில்லியன் அளவுக்கு ஹமாஸுக்கு ஆயுதம் கொடுத்தார்கள். அப்போ கேட்டாங்க, நீங்கள் தீவிரவாதி ஆயுதம் கொடுக்குறீங்க, தாலிபான் அரசு இந்த அமீரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது சொன்னாங்க, எங்களே அப்படி தானடா சொல்லிட்டு இருந்தியோ, நீ யாரெல்லாம் தீவிரவாதின்னு சொல்லியோ அவங்கெல்லாம் தான் விடுதலை போராளிகள், அதனால் எங்கள் ஆயுதங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டை பற்றி பார்த்து அமெரிக்காவில் உள்ள எழுத்தாளர்கள், அமெரிக்காவின் நலனில் அக்கறை கொண்டவர்கள்லாம் கேட்டாங்க, எவ்வளோ தாண்டா விட்டுட்டு வந்த, எவ்வளோ ஆயுதத்தான் விட்டுட்டு வந்த. இப்போ இஸ்ரேல் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, அப்போ அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் ஹமாஸு கையில் இருக்கு, அவங்க அதை கொண்டு எங்களை தாக்குறாங்க அப்படின்னு. அதெல்லாம் எப்படி போச்சு? அதெல்லாம் தாலிபான்கள் கொடுத்த ஆயுதங்கள் தான். அவங்க இன்னும் தங்களுடைய வாக்குறுதியிலிருந்து பின்ன போகல. அரபு நாடுகள் பார்டரை ஓப்பன் பண்ணால் நாங்கள் போய் பாலஸ்தீனத்தில் ஷஹீதாவதே விரும்புகிறோம் என்று. அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய சேஞ்ச். நாங்கள் பல வருடங்களாக இதை சொல்லிகிட்டு இருக்கோம். என்னன்னா, இஸ்லாம் முன்வைக்கும் போதெல்லாம் எதிரிகள் அணிதரவார்கள். அப்போ இஸ்லாத்தை பேசக்கூடிய, அதாவது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான், ஹூத்திஸு, ஹிஸ்புல்லா,
இந்த நீங்கள் சன்னிகள்லாம் வேணும்னா உங்களுக்கு ஹமாஸு, பாலஸ்தீன் ஜிஹாது இதெல்லாம் பற்றி நிறைய நம்ம சொல்லலாம். இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்த நேரத்தில் சூப்பர் பவர் திணறு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி, அதை நீங்கள் பார்க்கணும். அல்லாவே முன்வைத்து போராடக்கூடிய குழுக்கள் ஒருங்கிணைந்த போது இன்றைக்கு ஆயுத பலத்திலும் ஆள் பலத்திலும் நாங்கள் பெரிய சக்தி என்று சொல்லி கொண்டு இருந்தவர்கள் ஒரு பக்கம் அவர்கிட்ட சரணடையாத கதியா இருக்கிறாங்க. கூத்தீஸ் எவ்வளவு அறிக்கை விடுறாங்க, நத்தியானுவும் எழுத்து அறிக்கை விடுறது இல்லை நீ தாக்குனா நான் தாக்குவோம்னு சொல்லணும்ல, சொல்லலை. இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தான். அமெரிக்காவினுடைய கப்பல்களை நேரே சொல்லிட்டாங்க, நீ ரெட் சீக்கு வந்தா ஒண்ணு கூட மிஞ்சாதுன்னு. இதே அப்ரஹாம் லிங்கன் பட்ட பாட்டை பார்த்துக்கன்னு அமெரிக்கா ஒரு அறிக்கை விடணும்ல, முடியல. அந்த அறிக்கையிலிருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்து எங்களை தாக்குவதற்கு முகாந்தரம்னு சொல்லி தாக்குறதுக்கு தயாரா இருங்க. இப்ப ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸை கண்டுபிடிச்சு இஸ்ரேல் அடிச்சிடணுங்கிறதுல கவனமாக இருக்கிறார்கள். அப்ப நீங்க இதுல என்ன கவனிக்கணும்னா, இது மாதிரி இஸ்லாத்தை லட்சியமாக கொண்டவர்கள் ஒருங்கிணைந்தால் ஆதிக்க சக்திகள் தோற்று போகும். அதுக்கு நம்மகிட்ட உள்ள சில முனாஃபிகளையும் அவங்க பயன்படுத்துவாங்க, நமக்கு இடையே பிரிவினைகளை உண்டு பண்ணுவது. இனிமே அது நடக்கும் போல தெரியல. ஏன்னா உங்க பிரிவினையெல்லாம் தம்பி ஏற்கனவே குரான் கிளாஸ்ல சொன்ன மாதிரி உங்க பிரிவினையெல்லாம் பெரிய இதுல எல்லாம் ஒன்றும் கிடையாது. மிசில் வேணுமா, யுரேனியம் என்ரிச்மெண்ட் வேணுமா, நியூக்ளியர் வெப்பன் வேணுமான்னு கிடையாது. நீங்க பேசுறதெல்லாம் விரலை ஆட்டலாமா, அந்த விரல் இருக்கலாமா, அந்த விரல் எந்த பக்கம் பார்த்து இருக்கணும், அத்தையாத்துல உட்கார்ந்த ஒன்று ஆட்டணுமா அல்லது இடையில இருந்து ஆட்டணுமா, இதுதான் நீங்க பேசுறது. நீங்க ஒன்றும் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன் அமெரிக்காவே வச்சு காட்டுன்னு சொல்லக்கூடிய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த பலத்தை பெற்ற பிறகுதான் எல்லாமே சரியாகிறது. அதனால பொதுவான ஒரு இது என்னன்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன், சாமுவேல் பி கண்டிங்டன் போட்டு கொடுத்த திட்டம் என்னவென்று சொன்னால், அவங்களுக்கு இடையில பிளவை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்க ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கணும். அது அமெரிக்கா சொல்லும் போது அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தணும். அமெரிக்கா தாக்காதன்னு சொன்ன உடனே தாக்கக்கூடாது. எது அல் காய்தா, ISIL எல்லாம் யாரை ஏற்படுத்தினா, அவனோடே ஒத்துக்கிட்டான், நாங்க தான் ஏற்படுத்தினோம். இப்போ எங்க அதுக்கு மேல அவனோடே யுத்தத்தை நடத்துறான். இன்னைக்கு காசால 2 குழந்தைகளை இறந்துரு காலையில. தாக்குதல் நடத்துறது இஸ்ரேல். எங்க தெரியுமா தாக்குதல் நடத்திருக்கான்? அவனுக்கு கொராபரேட்டர்ஸா இருந்த முனாஃபிகளா இருந்தவங்க குடும்பத்துக்கு மேல தாக்குதல் நடத்திருக்கு. ஏன்னா இவனும் இஸ்ரேல் கொடுத்த பணத்தையும் இஸ்ரேல் கொடுத்த ஆயுதங்களையும் ஹமாஸு கையில கொடுத்துக்கிட்டு ஹமாஸ்ல இயக்கத்திலே சேர்ந்துறானோ. அப்ப அவனும் என்ன முடிவு பண்ணா பாருங்க, அந்த முனாஃபிகள் இனிமே உயிரோட இருந்தான்னா நமக்கு எதிராக போறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. நான் நேற்று சொன்னேன், 2 ஜாக்பாட் ஒரே நாள்ல அடிக்குது. யாருக்கு? ஹமாஸுக்கு. பணம் கிடைச்சி, ஆயுதம் கிடைச்சி, ஆள் கிடைச்சி. இன்னைக்கு ஆயுதம் கூட அவனை ஓரளவு சமாளிச்சிருவான் போல தெரியுது. பணமும் பணமும் ஆயுதமும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பணமும் ஆளும் கிடைக்க ரொம்ப கஷ்டம். அந்த ஆளும் இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆட்களை கொலை செய்யுங்கிற இதுக்கு வந்துட்டான். அந்த ஆட்களை கொலை செய்தாதான் இது பண்ண முடியணும். இடையில ஒரு 19 பேர் ஒன்னா இறந்தானு பாருங்க, இதே கேம்பில் தான். ஹமாஸ் அவங்கள டீடைன் பண்ணி வச்சிருந்தா, அதாவது முனாஃபிகளை, நயவஞ்சர்களை டீடைன் பண்ணி வச்சிருந்த கேம்பில் தான் போட்டான். இவங்க எப்போ என்ன செய்தாங்க, டனல்ஸுக்களை கொண்டு போயிட்டாங்க. இப்போ இஸ்ரேலுக்கு புது ஹெட்டேக் என்னன்னா, புது டனல்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ அவன் இந்த எல்லோ லைனுக்குள்ளால உள்ள டனல்ஸ் தேடுறான். இவனை ரொம்ப புதுசாலித்தனமா ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்கா ஒழுக்கத்துல விழுந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் அதுல இருந்து அது கூட டான்ஸ் ஆடாத மறுக்கக்கூடிய அளவுல இருக்கு. முஜாஹிதல் என்ன செய்றாங்க, அப்பர் ஹேண்டோட இருக்கிறாங்க. அதனால நீங்க இப்போ உண்மையிலேயே பலம் பெற்ற நாடுகள் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான், இஸ்லாமிக் அமீரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான், ஹூத்திஸோட இஸ்லாமிக் கவர்மெண்ட்டு, அது இப்போ யமனை ஃபுல்லாக கையில் வச்சிருக்கு. நேற்று புது ஆட்சியாளர்களை எல்லாம் நியமிச்சிருக்காங்க. அது அடுத்தது ஈராக்கில் இப்போ வந்துருக்கு பாருங்க கவர்மெண்ட்டு. அது முழுக்க ஈரானுடைய உருவாக்கம். ஈராக்கில் 10 வருஷம் புகுந்து கொலை செய்தானல்ல, 10 வருஷம் அவங்கள அமெரிக்காவை அடித்து வெளியேற்றிட்டு வந்த கவர்மெண்ட்டு இப்போ திரும்பியும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஹிஸ்புல்லாட்ட அவன் பெருசாக அடிக்கலைன்னு நிறைய நேயர்கள் வருத்தம் தெரிவிக்கிறீங்க. ஆனால் ஹிஸ்புல்லா ஆயுதத்தை கீழே வைக்கிறோம்னு கையெழுத்து போட்டான்.
ஈரான்ல இருந்து நஜ்ரானி வந்தான், ஆயுதத்தை கீழே வச்சேன்னா அல்லாஹ் ஒன்று அவமானப்படுத்திடுவான்னு சொன்னான், ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டான்டாங்க. அது பெரிய தோல்வி. டிசம்பர் எண்ட்லேயே அவங்க ஆயுதத்தை கீழே வச்சிருக்கணும். ஜனவரி பிப்ரவரியில் அந்த ஆயுதத்தை எடுத்து நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோங்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க. இதைத்தான் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ், இஸ்லாமிய போராளிகளின் குழுமம். இதில் ஆப்கானிஸ்தானும் ஹமாஸும் ஹமாஸை சுற்றி இருக்கக்கூடிய இன்னும் 16 போராளிகள் குழுவும் சன்னிகள், மீதி எல்லாம் சியாக்கள். ஆனால் இப்போ அந்த வித்தியாசத்தை யாராவது பேசினா வாங்குவாங்கிற அளவுக்கு அதை வளர்த்து விட்டார்கள். 5000 யூனிவர்சிட்டியை வச்சு சியா சுன்னி டிஃபரன்ஸை வளர்த்து அது இப்பொழுது அக்டோபர் 7, 2023 ஹமாஸோடைய தாக்குதலுக்கு கிடைத்த மறைமுகமான வெற்றின்னு சொல்வதோட அல்லாவுடைய பரக்கத்து என்னன்னா, இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை கொண்டு சேர்த்து விட்டார்கள். அதனால இப்போ துனிசியாலையும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். அவங்களே தான் சொல்லுவாங்க, திறந்து விடியா, நாங்கள் பேலஸ்தீனை அப்படியே கையில் பிடிச்சி தராங்க. சகோதரர்களே, 2027 நாங்கள் நம்ம எங்கள் வைகரையில் போட்ட கட்டுறபடி 2027 இஸ்ரேல் இருக்காது. அதுக்கு முன்னாடியே அது என்ன ஆகும்னு தெரியாது. இப்போ இன்னைக்கு இருக்க நிலையில அமெரிக்கா தனிமைப்பட்டு இருக்கிறது. இனிமே அரபு நாடுகளை பால் கறக்க முடியுமா என்னான்னு தெரியல. அதனால அமெரிக்காவை இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணல அமெரிக்காவே அழிந்து போகும் நிலை இருக்கிறது. அதற்கு முதல் கட்டமாக மாறல் வீச்சு, அதாவது கிரீஸ் வாழ்ந்த வரலாறுன்னு தமிழில் ஒரு புக்கு கிடைக்குது. அது ஜவஹர்லால் நேரு எழுதினது. ஜவஹர்லால் நேரு அந்த புத்தகத்தை கிரீஸ் ஏன் விழுந்து போனதுன்னு சொன்னால், முதல்ல அங்கே மாரல் டீகேடன்ஸ், அதாவது ஒழுக்க சீரழிகள் வந்த பிறகுதான் அதனுடைய தலைமையெல்லாம் விழ ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு அதில் ஒரு வரலாற்றை எழுதுவாருன்னு சொன்னால், ஒரு கிரேக்க நாட்டு அழகிய கூப்பிட்டு, நீ போன இதே தேதியில் எங்கே இருந்தாமன்னு கேட்டால் டைரியை பார்த்து தான் என் மாப்பிள்ளை அன்னைக்கு யாருன்னு சொல்லணும், அன்னைக்கு யாரோட இருந்தேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒழுக்கத்தில் வீழ்ந்த போது தான் அதுவும் வீழ்ந்தது. பிரான்ஸ் ஜெர்மனிக்கு அடிமையானது. பிரான்ஸில் ஒழுக்கக்கேடுகள் அதிகமான போது தான் அதுவும் வீழ்ந்தது. இப்பொழுது எபிசன் எல்லோரையும் வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம் நாடுகளை தவிர, குறிப்பாக ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை தவிர. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாழ்க்கை தவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.